ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி விஜய் சார் கூட நடிச்சது இதெல்லாம் ஷூட்டிங்ல எங்களுக்கு சொல்லுவாங்க. தலைவா உங்களை கூப்பிட்டதுக்கு வந்து நல்லா கொடுத்து விட்டு போயிட்டீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற பெரியவங்க, மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. எனக்கு எங்கே தொடங்குறேன்னு தெரியல. முக்கியமாக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அவங்களெல்லாம் இங்கே நிற்கிறேன்னா இந்த படத்தில் வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், வந்து முக்கியமாக அந்த டைரக்டர், ப்ரொடியூசர், மந்த்ரா மேம், டிஜே, மெல்வின், தங்கத்துறை, எல்லாம் அந்த படத்தில் இருந்த எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நன்றி. ப்ரொடியூசர் சார் வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிற மாதிரி அவர் ப்ரொடியூசர் மாதிரி இருக்கிறது இல்லை, அவ்வளோ கூலாக தான் இருப்பார். டைரக்டர் சார் வந்து எப்போது அந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஸ்டோரி சொல்லும் போதே அந்த எவ்வளோ அழகாக சொன்னாரோ அதே மாதிரி தான் படம் வரைக்கும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த படத்தை எடுத்திருந்தார். இப்போ வந்து படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகுது. நீங்கள் போய் உங்களோட அன்போட ஆதரவோட போய் எல்லாருமே பாருங்கள். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அப்படியே எல்லாரும் உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. அப்புறம் வந்து சாவித்ரி மேம் இந்த படத்தில் வந்து அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா நாங்கள் போகிற எல்லா இடத்துக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி வருவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எங்களோட மேனேஜர் வெங்கட் சார். இருக்காரா? வெளியே போயிட்டாரா? ஓகே, அவர் தான் முக்கிய காரணம். ஸோ அவருக்கு வந்து திரும்பவும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். இந்த படத்தை பாருங்கள், குடும்பமாக போய் பாருங்கள், எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல இதை எப்படி நன்றி சொல்கிறேன்ட்டு. ஆனால் இங்கே வந்த எல்லாருக்குமே இந்த படத்தில் முக்கியமாக வந்து மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்லை. பாடல் ரொம்ப அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு அதை கேட்கும்போதே, நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போதே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ ரியலாக பார்க்கும்போது அப்படியே தியேட்டரில் பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நன்றி, நல்லா பண்ணியிருக்கிறீங்க. ஐயோ அப்படியா, மன்னிச்சிருங்க. ஓகே, பாடலாசிரியர் உங்களுக்குமே நன்றி. ரீம் வாரியர்ஸ் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்னொரு கை மாதிரி. அவர் உங்களுக்குமே இங்கே வந்ததுக்கு சார் ரொம்ப நன்றி. ஸோ எல்லாருக்குமே நன்றி. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து பாடிய சிங்கர்ஸ் எல்லாருக்குமே இன்னும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உசிறி படம் ஸ்ரீகிருஷ்ண ப்ரொடக்ஷன்லேருந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 1ஆம் தேதி உலகம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் போய் பாருங்கள். ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான் இது. உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா வந்து இது ரியல் லவ் ஸ்டோரி. எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக நிறைய காலமாக வந்து அந்த ஒரு லவ் மூவி இல்லை. இது வந்து அப்படியே ஒரு நல்லா இருக்கும். பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது, நாங்களே சொல்லக்கூடாது. நல்லா வந்திருக்கு படம். நீங்கள் எல்லாருமே போயிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தியேட்டர் எல்லாத்துலேயும் பாருங்கள். கோரியோகிராஃபர் சாங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி வந்து சாங் ஆடியோ லான்ச் தான். சாங் வந்து நல்லா வந்திருக்கு. லிரிக்ஸ் வந்து அப்படி மைண்டில் நிற்கிற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் டிஓபி விஷுவல்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஒரு ஸ்க்ரீனில் வந்து எங்களை நம்ம நடிக்கிறத தாண்டி அதை இன்னும் அழகாக கொண்டு போகிறது வந்து ஒரு எடிட்டர், ஒரு கேமராமேன், ஒரு டெக்னீஷியன். ஸோ எல்லாருக்குமே நன்றி, தேங்க்யூ. கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதில் ரொம்ப கம்ஃபர்ட்டாக தான் இருப்போம். ஏன்னா எல்லாருமே ஒரு
ஃபேமிலி மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். தங்கதுரையாக இருக்கட்டும் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். மந்த்ரா மேம் நிறைய காலத்துக்கு அப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வராங்க. அது ஒரு நல்ல எங்களுக்கு வந்து ஒரு நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து பெரிய ஆர்டிஸ்ட், அவங்கக்கிட்ட இருந்து நிறைய விஷயம் நாங்கள் லேர்ன் பண்ணாங்க. ஸோ ஹீரோவும் அப்படி தான் டிஜே, அவர் வந்து அசுர மூவியில் நடிச்சிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் கூட அப்படி தான் டெடிக்கேட்டான ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ எல்லாரும் கூடயும் ஒர்க் பண்ணல எனக்கு ஹாப்பி. ரெட்டு தான். ஆமா, வரும்போது சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு 2 பேருமே அந்த சிமிலர் கலர்ல தான் இருக்கிறோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி விஜய் சார் கூட நடிச்சது இதெல்லாம் ஷூட்டிங்ல எங்களுக்கு சொல்லுவாங்க, நாங்க கேட்டுட்டே இருப்போம். அவர் கூட நடிச்சதை தாண்டி நானும் அவர் கூட நடிச்சதுல வந்து எனக்கு ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.